பார்ப்பனர் அல்லாதவர் சாப்பிட்டு போட்ட எச்சில பார்ப்பனர் உருளலாம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னா அது என்ன மாதிரியான நீதி அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறலாம். ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்ப அதை தான் வந்து சமத்துவம், சமூக நீதி, ஒரு சமூகத்திற்கான நீதி. இப்படி சாப்பிட்டு போட்ட எச்சில உருளலாம்ங்கிறது தான் சனாதனம். மற்றவர்கள் வந்து உருளக்கூடாது அல்லது வந்து அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பது, இதுதான் வந்து இன்னைக்கு இருக்குது. எந்த சமூகம் வந்து அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கோ அதுதான் நாகரிகமான சமூகம். எந்த சமூகம் விடுதலை உணர்வை பெறுகின்ற சமூகமோ அதுதான் நாகரிகமான சமூகம். இன்றைக்கு பெண்கள் விடுதலை உணர்வோடு சுதந்திரமாக எப்போ உணர்றாங்களோ அதுதான் வந்து உண்மையான நாகரிகமான சமுதாயம். இதுதான் வந்து வல்லான் வகுத்த நீதி. சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். சட்டம் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கு இந்தியாவில் கூட ஒரே நாடு ஒரே மொழி என்பது கூட அந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா இந்தியா வந்து பல்வேறு தேசிய இன குழுக்களை, பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய நாடு இந்தியா. அப்போ ஒரே மொழி ஒரே நாடு என்பது, ஒரே மொழி என்பது இந்தி மொழியாக, இந்தி மொழிக்கு பின்னாடி இருக்கின்ற சமஸ்கிருதமாக, அதை நிர்வகிக்கக்கூடிய சமஸ்கிருதம் மயமாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கின்றது. இதெல்லாம் கிரிமினல். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இருக்கின்ற பன்முகத்தன்மையை நீங்க ஒருமைத்துவமாக மாற்றுறது அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பொதுவாக நீதி அப்படிங்கிறது வல்லான் வகுத்ததே நீதி அப்படிங்கிறத வந்து உலகம் முழுக்க இருக்கின்றது. யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கிறார்களோ அவர்கள் வகுத்தது தான் நீதி. இங்க அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீதி அப்படிங்கிறது வந்து சட்டத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் அப்படியான ஒரு நீதி இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை. இன்னைக்கு ஜுடிஷியல்லே அப்படியான நீதி இருக்கா அப்படின்னா இல்லை. அதான் நீதிக்கு நியாயத்துக்கு வித்தியாசம் சொன்னார். கரூர்ல ஒரு நீதிமன்றத்தில் எத்தனை பேர் அதை படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அதுல வந்து என்னன்னா அவர் வந்து வெளிப்படையா வந்து நம்ம இந்த அமர்வுல பேசுறதை பத்தி ஒன்றும் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். குருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம், அதுல உருண்டு அதுல வந்து வேண்டிக்கிட்டோம்னா அல்லது அதுல வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஏதாவது நினைச்சிட்டோம்னா அது நிறைவேறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது நம்பிக்கையின் அடிப்படையில் அதில் உருளலாம் சொல்லி ஒரு நீதிமன்றமே தீர்ப்பு சொன்னது, மதுரை நீதிமன்றம். எத்தனை பேர் அதை வந்து நம்ம படிச்சிருப்போம்னு தெரில, பார்த்துருப்போம்னு தெரில. அது மேல்முறையீடு செய்து அதுக்கப்புறம் வந்து அது தவறு, அது மனித உரிமைக்கு எதிரானது. அந்த நீதி என்பது ஒருவருக்கு சார்பாக இருக்கலாம், இன்னொருவருக்கு அநீதியாக இருந்தது. எச்சிலையில் வந்து பார்ப்பனர் அல்லாதவர் உருளலாம், ஏன்னா அந்த எல்லையில் பார்ப்பனர் அல்லாதவர் சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் பார்ப்பனர் உருளலாம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னா அது என்ன மாதிரியான நீதி அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறலாம். ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்ப அதை தான் வந்து சமத்துவம், சமூக நீதி, ஒரு சமூகத்திற்கான நீதி. இப்படி சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் உருளலாம்ங்கிறது தான் சனாதனம். மற்றவர்கள் வந்து உருளக்கூடாது அல்லது வந்து அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பது, இதுதான் வந்து இன்னைக்கு இருக்குது. ஆக இந்த சமூக நீதி அப்படிங்கிறது அல்லது நீதி அப்படிங்கிறது சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கின்றது. அதற்கு நான் ஒற்றை உதாரணம் சொல்வேன். நான் உங்களுக்கு சதாம் ஹுசேன் பற்றி எல்லோருக்குமே தெரியும். ஈராக்கினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபர். அவர் அந்த நாட்டினுடைய ஒரு இறையாண்மையை உருவாக்கி அவர் செயல்பட்டு வந்தவர் சதாம் ஹுசேன். ஆனால் அவரை அந்த நாட்டில் வந்து போரை நடத்தி மிகப்பெரிய வந்து தாக்குதலை தொடுத்து அவரை கைது செய்து தூக்கு தண்டனை கொடுத்தார்கள் அமெரிக்கா. இன்றைக்கு அமெரிக்கா தான் வல்லான் வகுத்தது தான் இங்கே நீதி. நீங்க வந்து வெனிசுலாவில் உள்ள புகுந்து அதனுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவர் மனைவியும் தூக்கிட்டு போய் அவங்க நீதிமன்றத்தில் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதான் வல்லான் வகுத்த நீதிங்கிறது. ஆனால் இதற்கு எதிராக நாம் எத்தனை பேர் வந்து குரல் எழுப்புகின்றோம், போராடுகிறோம்? இந்த நாளில் நிறையா நடந்திருக்கு. சர்வதேச நீதிமன்றங்கள் நடக்கு. அதான் அதுக்கு பேர் தான் ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி இவர்கள் தண்டனை வழங்க வேண்டும்
அப்படின்னு சொல்லி சமீப காலத்தில் மிகப்பெரிய குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தோம். இப்போ எழுப்பப்படுகிறது. அது ஏதாவது ஒரு அடையாளம் அல்லது ஏதாவது ஒரு உதாரணம் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லலாம். ஐசிசியில் இவரை நிறுத்தி இவருக்கு வந்து தண்டனை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநாவினுடைய அந்த அவையில் இருக்கின்ற மனித உரிமை மன்றத்திலே அது குரல் எழுப்பப்பட்டது, அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் அதற்கடுத்து பின்பு வந்த பிறகு அது வந்து தளர்க்கப்பட்டது. தமிழீழ மக்கள் மீது மிகப்பெரிய இராணுவ தாக்குதல் நடத்தி அவர்களை இனப்படுகொலை செய்த ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என்று உலகம் முழுக்க குரல் எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டில் குரல் எழுப்பப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடத்தினோம். ஆனால் அது வந்து நடத்தலை. ஆனால் அமெரிக்கா நினைத்தால் யார் வேண்டுமானாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தாமலே அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். அதில் ஒருத்தர் தான் வந்து சதாம் ஹுசேன். இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, சாதிய வன்கொடுமைகள் இருக்கு, சாதிய பாகுபாடுகள் இருக்கு, ஆணவ படுகொலை நடக்கிறது, வீடுகளில் தீ வைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கான நீதியை யார் பெற்றுத் தருவது? சட்டம் இருக்கின்றது. ஆனால் சட்டம் அவர்களுக்கான பாதுகாப்பை தருகிறதா? இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான அகச்சூழலும் புறச்சூழலும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக இதை நோக்கி நாம் வந்து நம்முடைய மாணவர்கள் இந்த நாளில் சர்வதேச அளவில் நம்ம வந்து முன்னெடுப்பதற்கு நாம் எத்தகைய சவால்களை நம்ம வந்து அதை முன்னெடுப்பதற்கு எத்தகைய சவால்களையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது வந்து உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, எல்லா இடங்களையும் சரி. உங்களுக்கு மணிப்பூரில் தெரியும், மணிப்பூரில் இப்போ சமீபத்தில் நடந்தது. இதற்கு முன்பு நடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அரசுக்கு எதிராக அங்கே இருக்கிற மணிப்பூர் பெண்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இந்தியாவில் வந்து இருக்கிற இராணுவத்தை பூரா அங்கே போய் நிறுத்தி பெண்கள் வந்து நிர்வாண போராட்டமே நடத்தினாங்க. இன்னைக்கு நீங்கள் இணையங்களில் போய் பார்க்கலாம். சிறப்பு அதிகாரப்படை, அது இராணுவப்படை, எங்கள் மண்ணிலிருந்து வெளியேறு, நாங்கள் வந்து இங்கே எல்லாரும் எல்லா இன மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நீங்கள் வெளியேறு. ஏன்னால் வடகிழக்கு பகுதி என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. அவர்கள் இன்றைக்கும் இந்தியான்னு தான் சொல்லுவாங்க. மணிப்பூராக இருக்கலாம், நாகாலாந்தாக இருக்கட்டும், திரிபுராவாக இருக்கலாம். நீங்கள் அந்த பகுதியில் வடகிழக்கு பகுதியில் எங்கே எந்த பகுதியில் போனாலும் இன்றைக்கும் நாகாலாந்தில் வந்து நாகா சோசலிச கவுன்சில்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இணையங்களில் அப்படி தட்டி பாருங்கள். அவர்களுக்கான நீதிக்காக போராடுகிறார்கள், அவர் தேசிய விடுதலைக்காக போராடுகிறார்கள், அவருடைய உரிமைகளுக்காக போராடுகிறார்கள், மதம் சாதி எல்லாம் கடந்து நின்று போராடுகிறார்கள். அப்படி போராட்டத்தை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு வந்து 2 இன குழுக்களை மோதவிட்டு அவர்களுக்குள்ள இப்போ மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நீதிக்காக, சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக போராடிய மக்கள் இன்றைக்கு வந்து அவர்களுக்குள்ள மோதவிட்டு அவர் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்ய, அதான் வல்லான் வகுத்த நீதி. இந்தியாவும் அதைத்தான் செய்கிறது. வல்லான் வகுத்த நீதியாக பெரும்பான்மைவாதத்தை முன்வைத்து சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கின்ற, பௌத்தர்களுக்கு அச்சுறுத்தல், இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல், கிறிஸ்தவர்களுக்கு அச்சுறுத்தல். எந்த சமூகம் வந்து அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கோ அதுதான் நாகரிகமான சமூகம். எந்த சமூகம் விடுதலை உணர்வை பெறுகின்ற சமூகமோ அதுதான் நாகரிகமான சமூகம். இன்றைக்கு பெண்கள் விடுதலை உணர்வோடு சுதந்திரமாக எப்போ உணர்றாங்களோ அதுதான் வந்து உண்மையான நாகரிகமான சமுதாயம். இதையெல்லாம் நாம் வந்து ஒவ்வொன்றாக நாம் புத்தகங்களில் பார்ப்பதில்லை. இன்றைக்கு நாட்டில் நடக்கின்ற நாட்டு நடப்புகளை, இந்த சமூக நீதிக்காக நாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் நடக்குது ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையில் வந்து நம்ம கண்டிக்கல, அந்த ஆணவ படுகொலைகளை வந்து நம்ம தட்டி கேட்கல, அல்லது அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கல அப்படின்னா நாம் அந்த பார்வை என்ன விதமான பார்வை? நீதிக்கான பார்வையா இருக்கா? இதுதான் வந்து வல்லான் வகுத்த நீதி. சட்டம் எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும், வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும். சட்டம் அப்படித்தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியாது. நம்ம உண்மையை தப்பு செய்ய மாட்டோம். ஆனால் சும்மா நார்மலாக கசங்கின சட்டை போட்டு போனோம்னா தள்ளி உட்கார்றா, அல்ல வெளியில் வரும்போதே அவனு நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வேறையா இருக்கும். வாடா போடான்னு சொல்கிறது. அதே இது வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுட்டு டாப் டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போய் உள்ளே போகிறான்னா அவனை கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வைப்பாங்க காவல் நிலையத்தில். எத்தனை பேர் அதை வந்து அனுபவிச்சிருக்கோம்? நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம்.
காவல்துறை மட்டுமல்ல, நீங்கள் வந்து சிறைத்துறைக்கு போனாலும் அதுதான். கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு போகிறவனுக்கு அங்கே வந்து ஏ கிளாஸு. ஆனால் போராட்ட காலத்தில் நின்று போராடி, அதாவது டாஸ்மாக் போராட்டத்தில் வந்து கைதாகி சிறைக்கு போனால் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏ கிளாஸ்லாம் இல்லை. ஏன்னா நான் டாஸ்மாக் எரிச்சிட்டு உள்ள சிறைக்கு போகும்போது மற்றவங்கள விட நான் வந்து சாதாரண கிளாஸில் தான் இருந்தேன் நான். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழல், உலக சூழல் முழுக்க பெரும்பான்மைவாதத்தை போய்கொண்டு இருக்கின்றது. அது சொல்ல வந்த செய்தி அதுதான். பெரும்பான்மைவாதத்தை நிலைநிறுத்தி சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மைவாதத்தை இங்கே ஒரு ஒடுக்குமுறை செய்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிங்கிறத, அந்த பெரும்பான்மைவாதத்தில் எந்த ஜனநாயகமும் இல்லை. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த ஜனநாயகத்தை முன்னிறுத்தினார். இந்த ஜனநாயகம் என்பது எல்லா மக்களும் எல்லா சமூக குழுக்களிடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நீதி கிடைக்கும். ஜனநாயகம் எங்கு மறுக்கப்படுகின்றதோ, அந்த ஜனநாயகம் எங்கு புறக்கணிக்கப்படுகின்றதோ அங்கு நமக்கான நீதி மறுக்கப்படுகின்றது. அதான் இந்த நாளுக்கான நாம் உறுதிமொழி எடுக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இப்போ வீட்டிலேயே வந்து ஆம்பளை பையனும் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பொம்பளை பிள்ளை நீ என்ன பொம்பளை பிள்ளை கொடுக்க பேசுகிற அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் அல்லது ஆணவம் அல்லது ஆணாதிக்க மனநிலை, இது எல்லாமே வந்து அதில் இருக்கும். அங்கே ஜனநாயகம்ல ஒரு கருத்து ஒரு குடும்பத்தில் பேசுகிறோம்னா அந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்கிற அந்த சொல்லை அல்ல அந்த உணர்வை விவாதிக்கக்கூடிய பண்பு இல்லை அங்கே. அதான் ஜனநாயகம் இல்லை. நான் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்காக, இதுதான் எல்லா இடங்களையும் இருக்கின்றது. ஒரே நாட்டில் 2 தேசிய இன குழுக்கள் இருக்குது. நாங்கள் 2 ஒன்று அடக்குது, ஒடுக்குமுறை செய்கிறாங்க, எங்களை இனப்படுகொலை செய்கிறாங்க. இந்த இனப்படுகொலைகளை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் தனியாக நாடு போகிறோம் அப்படின்னு சொன்னதான் தமிழீழம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ஆனால் பெரும்பான்மைவாதம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஒடுக்குமுறை செய்கின்றது, அடக்குமுறை செய்கின்றது. இன்றைக்கு இந்தியாவில் கூட ஒரே நாடு ஒரே மொழி என்பது கூட அந்த ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஏன்னா இந்தியா வந்து பல்வேறு தேசிய இன குழுக்களை, பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய நாடு இந்தியா. அப்போ ஒரே மொழி ஒரே நாடு என்பது, ஒரே மொழி என்பது இந்தி மொழியாக, இந்தி மொழிக்கு பின்னாடி இருக்கின்ற சமஸ்கிருதமாக, அதை நிர்வகிக்கக்கூடிய சமஸ்கிருதம் மயமாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கின்றது. அப்ப நீங்க வந்து இந்த பன்முகத்தன்மை, புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது மிக முக்கியமாக இந்த பன்முகத்தன்மை தான் அவர் நிறுவுறார். ஆனால் இந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக அவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி என்பது, அவர்கள் ஒரே நாடு முழுக்க இந்தியாக அல்லது வந்து சமஸ்கிருதமாக மாற்ற முயற்சியார்கள். அது இந்தி தான் இந்துத்துவமாக மாறும். அவ இந்துத்துவமாக இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நீங்க வந்து மதச்சார்பின்மை, அந்த மதச்சார்பின்மை நீக்கிவிட்டு அவர்கள் இந்துத்துவ நாடாக மாற்ற முயற்சி செய்வது என்பது, அதான் நீங்க வந்து நீதி மறுக்கப்படுகின்றது, சமூக நீதி மறுக்கப்படுகின்றது. ஆக இதற்கு எதிராக நாம் மாணவர்கள் அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதெல்லாம் கிரிமினல். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இருக்கின்ற பன்முகத்தன்மையை நீங்க ஒருமைத்துவமா மாற்றுறது அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அது குற்றம். அப்ப இந்த நிலையிலிருந்து நாம் இந்த நாளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லோருக்குமான நாளாக, சமத்துவ நாளாக, ஒரு சமூக நீதி நாளாக, நமக்கு அண்டை வீட்டில் நடப்பது கூட வந்து தவறு என்றால் நாம் நின்று அதை நீதிக்காக பேசுவது அப்படிங்கிறதா வந்து உண்மையான நீதியாக இருக்க முடியும். அந்த வகையில் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து ஒரு நீதிக்கான நாளை நம்முடைய மாணவர்கள் மத்திய பேசுவதற்கு எனக்கும் வாய்ப்பளித்த நம்முடைய துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.